வேக்சினேஷன்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு தடுப்பூசி அப்படின்னு தெரியுதே தவிர அது எதுக்காக போடுறோம், எப்போ போடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு அது இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக போய் ரீச் ஆகல. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேக்சின்னா என்ன, தடுப்பூசி நம்ம போடும்போது அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தடுப்பூசினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த தடுப்பூசி ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக ஆரம்பித்தோம், முன்னாடி காலத்தில் டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படின்றது ஒரு டெட்டனஸ் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அந்த டிடி இன்ஜெக்ஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் இல்லை டெலிவரி டைமில் இன்ஃபெக்ஷன் வந்துட போகிறது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி வெரி சிவியர் இன்ஃபெக்ஷன். அதுவும் நம்ம ஹெல்த் லிட்டலாகவே இந்த டெத் கிட்டே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அது சிவியரான இன்ஃபெக்ஷன். அதனால தான் டிடி இன்ஜெக்ஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி கொடுக்கறது உண்டு. அதே டிடி இன்ஜெக்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். ஒரு 5 இயர்ஸ்லையோ இல்லை 10 வயசுலையோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது உண்டு. இதுவே ப்ரெக்னன்சியில் நம்ம கொடுக்கறது எப்போ கொடுக்கலாம், முன்னாடி காலத்துலலாம் 5th மந்தில் ஒரு முறையும் 7th மந்த்லேயும் ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் 3rd மந்த்லேயே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மந்தில் எடுத்துட்டாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸில் ஒரு டோஸும், ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டோஸ் எடுத்துக்கணும், irrespective of whichever month you are taking. இதில் நீங்கள் 7th மந்த் எடுக்கிற டோஸில் இதில் ஒரு காம்பினேஷன் வரும். அப்போ டிடிபி அப்படின்னு ஒரு காம்பினேஷன். அப்படின்னா என்ன, டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டுசிஸ், அதுக்கு பேர் தான் டிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிடிபி வேக்சின்ஸில் என்ன இருக்கும், 3மே இருக்கும். அதாவது ஃப்ளூ வேக்சின் சொல்கிறது உண்டு. இந்த 3-4 இயர்ஸில் we have started giving flu vaccine also to pregnant mothers at 7 months along with tetanus. ஸோ இந்த 2 வேக்சினை தவிர மீதி எந்த வேக்சினும் இப்போதைக்கு நாங்கள் ப்ரெக்னன்சியில் அட்வொகேட் பண்ணுறதில்ல. 2 தான், 1 டெட்டனஸ் அண்ட் இன்னொன்று ஃப்ளூ வேக்சின். அண்ட் இந்த வேக்சின்ஸ் நீங்கள் போடுறது எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். அண்ட் ரெண்டாவது ஆல்சோ ஃப்ளூ நிறைய இடத்துல இப்போ ராம்பட்டாக இருக்கிறதுனால 7th மந்தில் உங்கள் டாக்டர் டிடி போடும் போது அவங்க கிட்ட இந்த ஃப்ளூ வேக்சினும் இன்க்ளூடடாக இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.